ஈரானின் ஏவுகணை தாக்குதலால் இஸ்ரேலின் டெல் அவிவின் கிழக்கில் உள்ள பினோய் பராக் நகரில் வீடுகள், கட்டடங்கள் சிதிலமடைந்து காணப்படும் ட்ரோன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். கட்டடங்கள் சிதிலமடைந்து காணப்படும் ட்ரோன் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்பான முழு விவரங்கள். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே இந்த போர் பதற்றம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இன்னும் சொல்ல போனால் போர் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. கடந்த சில நாட்களாக இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதலை நிகழ்த்தி வருகின்றன. இருப்பினும் ஈரான் ஏவக்கூடிய பல்வேறு ஏவுகணைகளை இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு கவசங்கள் இடைமறித்து தாக்கி அழித்து வந்தாலும் நேற்றைய தினம் அது பொய்த்து போயிருக்கிறது. நேற்றைய தினம் இஸ்ரேலினுடைய பல்வேறு முக்கியமான நகரங்கள், குறிப்பாக டெல் அவீவ், ஹைஃபா, பினை பிராக், நெஜிவ் டிஸ்டர்ட் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதலை நிகழ்த்தியது. இந்த ஏவுகணை தாக்குதலில் ஹைப்பர்சானிக், பாலிஸ்டிக் மிசைல் உள்ளிட்ட பல்வேறு ஏவுகணைகளும் ஏவப்பட்டன. இவற்றை தாக்கி இடைமறித்து அழிப்பதற்கு இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு கவசங்கள் தோல்வி அடைந்து விட்டன. இந்த ஈரான் நாட்டு ஏவுகணைகள் தாக்கியதில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான உட்கட்டமைப்புகள், குடியிருப்புகள் ஆகியவை பலத்த சேதம் என்பது அடைந்திருக்கின்றன. குறிப்பாக குடியிருப்புகள், பல எண்ணெய் உட்கட்டமைப்புகள், மின்சார நிலையங்கள் ஆகியவை பலத்த சேதத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. சில உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதன்முறையாக நேற்றைய தினம் இஸ்ரேலில் பலத்த மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதை வைத்து பார்க்கின்ற போது இதுவரை மிக பலமானது என்று கருதப்பட்ட இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நாட்டினுடைய இந்த வான் பாதுகாப்பு கவசத்தினுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக பல நாடுகளுடைய சர்வதேச வல்லுநர்கள் கூறுகின்றனர். தற்போது இந்த ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலில் சிதிலமடைந்திருக்கக்கூடிய அந்த ட்ரோன் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு கட்டிடங்கள் எலும்பு கூடுகளை போல உருக்குலைந்து சேதமடைந்திருக்கிறது என்பதை நாம் காண முடியும். அதிலிருந்து எந்த அளவுக்கு பலமான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும்.